ஹாய் ஹலோ மக்களே. இன்றைக்கி பங்குனி உத்திர பூஜைக்கு வந்து நம்ம எல்லாத்தையும் வீட்டில் வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். மார்னிங்லேருந்து க்ளீனிங் ஒர்க்லாம் போயிட்டு, ஏன்னா அதே மாதிரி ஷெல்ஃப் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு சாமி ஸ்டாண்டெல்லாம் எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு ஸ்டார் மாதிரி வரைஞ்சிட்டு சரவண பவா எழுதிட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு வெத்தலை விளக்கு போடலாம் அப்படின்ட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் அதோட கையோடு வந்து பார்த்திங்கன்னா பாயாசம் பண்ணலாம் சாமிக்கு படைக்கிறதுக்கு அப்படின்ட்டு ஒரு பேனில் வந்து நெய் ஊற்றிட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா ரவை, அது ஆல்ரெடி நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா தெரியாமல் வந்து வறுத்த ரவையை வாங்கிட்டு வந்தேன். அந்த வறுத்ததை திரும்ப திரும்ப வறுத்து அது ஒரு கொடூரத்துக்கு கொண்டு வந்துட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை நல்லா வறுத்துட்டு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆன ஒன்று ஆல்ரெடி வந்து பால் வந்து காசி வச்சுருந்தேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா முந்திரி பருப்பு போட்டிருந்தேன். எனக்கு வந்து சாரப்பருப்பு போட்டிருந்தேன் ரொம்ப பிடிக்கும். அது வந்து நெய்யில் வறுத்து இதில் போட்டுட்டு அதோடு வந்து பார்த்திங்க அப்படின்னு நல்லா ஒன்றும் பாலை கொதிக்க வச்சுட்டு குங்குமப்பூ போட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதோட நான் வறுத்து வச்சுருந்தேன்ல கொலை பண்ணி வச்சுருந்த அந்த சேமியாவையும் தூக்கி இதிலே கலந்துட்டு நல்லா பாலை வந்து கொதிக்க வச்சுருந்தேன். பால் கொதித்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சர்க்கரை அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஏலக்காவையும் போட்டு நான் வந்து அந்த நல்ல பாலை வந்து சேமியாவை பாலில் நல்லா வேக வச்சு அந்த இதுலேயே எடுத்திருந்தேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அபிஷேகம் பண்ணலான்னு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு வந்து பன்னீர் அபிஷேகம் பண்ணிவிட்டு பூ வந்து உதிர்த்து வச்சுருந்தேன். அந்த உதிர்த்து வச்சுருந்த பூவையும் போட்டுட்டு ஒரு வேண்டுதல் வச்சாச்சு, ஒரு கோரிக்கை. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பாலாபிஷேகத்தை வந்து நமக்கு வந்து நம்மளோட பெரிய வேலுக்கும் அதே மாதிரி ஓம் போட்டிருந்த அந்த வேலுக்கும் வந்து போட்டுட்டு நீராபிஷேகம் பண்ணி அதை முடித்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சந்தன அபிஷேகம் வந்து 2 வேலுக்கும் வந்து செலுத்திட்டு பண்ணிவிட்டு அடுத்ததுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவில் இருந்திருக்கும்ல, ஸோ அதையும் கொஞ்சம் பன்னீர் ஊற்றி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி அதையும் வந்து மேலோட்டமாக ஊற்றி விட்டாச்சு. ஸோ ஊற்றிட்டு நம்ம வந்து முருகருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வேண்டுதல் போட்டுட்டு தண்ணீர் அபிஷேகமும் திரும்பவும் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து கொஞ்சம் ஒட்டிகிட்டு இருந்ததையும் வந்து அந்த பன்னீர்லாம் போட்டு அதையும் வந்து இருக்கிறது கலந்து நம்ம முருகருக்கு வந்து பெரிய இதுவாக போட்டு அபிஷேகத்தை பண்ணியாச்சு. லாங்காக போச்சு சந்தன அபிஷேகம் எனக்கு தெரிஞ்சு. ஸோ இதில் வந்து அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா விபூதி அபிஷேகம் பண்ணிவிட்டு அதில் நமக்கு வந்து பூ வந்து போட்டு பொட்டு வச்சு ஒரு ப்ரேயரை முடிச்சாச்சு. அடுத்து நார்மலாக வந்து நம்ம பூஜையை வந்து எல்லாத்தையும் அலங்காரம்லாம் பண்ணிவிட்டு கந்த சஷ்டி கவசமாக படிச்சுட்டு பாயச பணத்தை அதை வந்து சாமிக்கு வச்சுட்டு வெத்தலை தீபம் போட்டுட்டு அதுக்கப்புறம் என்னோடய பூஜையை வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைவேற்றியிருந்தேன். கந்த சஷ்டி கவசம் படித்து முடித்ததுக்கப்புறமா வந்து என்னோடய கோரிக்கை எல்லாத்தையும் வச்சுட்டு முருகருக்கு வந்து அரோகரா ஓம் முருகா அரோகரா